தமிழகத்தின் தென்கோடியில அமைந்திருந்தது கருமாத்தூர் கிராமம். அடர்ந்த பனமரங்கள், தென்னை மரங்கள், பச்சை பசேல் வயல்வெளிகள், அமைதியான ஒரு கிராமம். ஆனா இந்த அமைதிக்கு பின்னால் ஒரு பயங்கர மர்மம் ஒளிந்திருந்தது. அதுதான் வனவாசி கோயிலின் பின்னால் இருந்த பழமையான வேப்பமரம். கருமாத்தூர் மக்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பார்கள். விவசாயம் தான் அவர்களின் வாழ்வாதாரம். அவர்களின் வாழ்க்கை எளிமையாயிருந்தது. ஆனால் இந்த வேப்பமரத்தை பற்றிய கதைகள் மட்டும் அவர்களை எப்போதும் பயத்தி ஆழ்ச்சியது. கருமாத்தூர் கிராமத்தின் மையத்தில் அமைந்திருந்தது பழமையான வனவாசி கோயில். இந்த கோயிலுக்கு 100 வருடங்களுக்கு மேல் வரலாறு உண்டு. கோயிலின் முன்புறம் ஒரு பெரிய வேப்பமரம் இருந்தது. அந்த மரம் கோயிலை விடவும் பழமையானது என்று கிராம மக்கள் நம்பினார்கள். இந்த மரத்தின் கீழ்தாம் முனிவர்கள் தவம் செய்ததாகவும் தேவர்கள் இறங்கி வந்து மக்களுக்கு அருள் புரிந்ததாகவும் ஒரு கதை உண்டு. ஆனால் இப்போது இந்த மரம் ஒரு பேய் மரமா மாறிவிட்டது என கிராம மக்கள் நினைச்சார்கள். வேங்கை என்ன ஒரு பெண் இந்த கிராமத்தில் வாழ்ந்து வந்தார். அவள் மிகவும் அழகானவள். கிராமத்து இளைஞர்கள் அனைவரும் அவளை விரும்பினார்கள். ஆனால் வேங்கையோ கிராமத்து தலைவரின் மகனை காதலித்து வந்தார். இதை அறிந்த தலைவர் கோபம் கொண்டார். அவர் வேங்கையை கொன்று இந்த வேப்ப மரத்தின் கீழ் புதைத்து விட்டார். அன்று முதல் இந்த மரத்தில் வேங்கையின் ஆவி சுத்தி திரிவதாக மக்கள் சொல்ல ஆரம்பித்தார்கள். இரவு நேரங்களில் மரத்தின் அருகே சென்றார் வேங்கையின் அழுகுரல் கேட்பதாகவும் சில சமயங்களில் அவர் வெண் உடையில் தோன்றுவதாகவும் கூறினார்கள். பாக்கியநாதன் என்பவன் கருமாத்தூர் கிராமத்தை சேர்ந்த ஒரு இளைஞன். அவன் மிகவும் துணிச்சலானவன். பேய் பிசாசுகளை பற்றி அவனுக்கு எந்த பயமும் இல்லை. வேங்கையின் கதையை கேட்ட அவன் ஒரு இரவு வேப்பமரத்தின் அருகே சென்று பார்க்க முடிவு செய்தான். அன்று முழு நிலவிரவு. பாக்கியநாதன் தனியா வேப்பமரத்தை நோக்கி நடந்தான். மரத்தின் அருகே அவன் போனதும் காற்று வேகமாக வீசியது. மரத்தின் இலைகள் சலசலத்தன். திடீரென்று ஒரு பெண்ணின் அழுகுற கேட்டது. பாக்கியநாதன் பயந்து போனான். அந்த அழுகுரல் வேங்கையின் கூறல் என்ன பாக்கியநாதனுக்கு தெரிஞ்சது. அவன் திரும்பி ஓட முயன்றான். ஆனா அவனால் நகர முடியவில்லை. அவன் கால்கள் நிலத்தில் வேரூண்டிய போல் நின்று விட்டான். அவன் கண்களுக்கு முன்னா வெண்ணுடையில் ஒரு பெண் தோன்றினார். அவள் தான் வேங்கை. அவள் கண்களில் கோபம் தெரிந்தது. அவள் கையை நீட்டி பாக்கியநாதனை நோக்கி வந்தாள். அதன் பிறகு பாக்கியநாதனை யாரும் உயிருடன் பார்க்கவே இல்லை. அவன் காணாமல் போய்விட்டான். அவனை வேங்கையின் ஆவி தூக்கி சென்று விட்டது என்று கிராம மக்கள் நம்பினார்கள். பாக்கியநாதன் காணாமல் போன பிறகு யாரும் இரவு நேரங்களில் வனவாசி கோயிலுக்கும் அந்த வேப்ப மரத்துக்கும் அருகில் செல்ல துணியவில்லை. அந்த மரம் மௌனமாக நின்று கொண்டு கிராம மக்களை பயத்தில் ஆழ்த்தியது. அதன் நிழலில் சூட யாரும் ஓய்வெடுக்க மாட்டார்கள். மரத்தின் அடியில் சில பூக்கள் மற்றும் எலுமிச்சை பழங்கள் சிதறி கிடந்தன. யாரோ அந்த மரத்துக்கு பயந்து பூஜை செய்துவிட்டு சென்றிருக்க வேண்டும். ஆனால் வேங்கையின் ஆவி இன்னும் அமைதி அடையவில்லை என்று தெரிந்தது. கருமாத்தூர் கிராம மக்கள் வேங்கையின் ஆவியை எப்படி சாந்தப்படுத்துவது என தெரியாமல் தவித்தார்கள். அவர்கள் பல பூஜைகள் செய்தார்கள். மந்திரவாதிகளை அழைத்து வந்து பரிகாரங்கள் செய்தார்கள். ஆனா எதுவும் பலன் அளிக்கல. சிலர் கிராமத்தை விட்டு வேறு இடத்துக்கு குடிபெயர்ந்து விட்டார்கள். மீதமுள்ளவர்கள் பயத்தில் வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் குழந்தைகளை வெளியே விளையாட அனுப்ப பயந்தார்கள். இரவு நேரங்களில் வீட்டை வெளியே வரமாட்டார்கள். கருமாத்தூர் கிராமம் இப்போது ஒரு பேய் கிராமமாக மாறிவிட்டது. அங்கு இருக்கும் ஒவ்வொரு மரத்திலும் ஒவ்வொரு கல்லிலும் ஒரு கதை ஒளிந்திருப்பதாக மக்கள் நம்பினார்கள். அந்த கிராமம் முழுவதும் ஒரு வித மர்மமான சூழ்நிலை நிலவியது. இரவு நேரங்களில் அந்த கிராமத்தின் வழியாக யாரும் செல்ல துணிய மாட்டார்கள். ஏனென்றால்
அவர்கள் காதுகளில் வேங்கையின் அழுகுரல் இன்னும் ஒலித்துக் கொண்டே இருக்கும். கருமாத்தூர் வேப்ப மரத்தின் கதை ஒரு நினைவூட்டல். நம் சுற்றுப்புறத்தில் இருக்கும் மர்மமான இடங்களை பற்றியும் அவர்களுடன் தொடர்புடைய கதைகளை பற்றியும் நான் எப்போதும் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். சில சமயங்களில் நம்பிக்கைகள் உண்மையா இருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நாம் துணிச்சலுடன் நிதானமா நடந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நாம் விபரீதமான விளைவுகளை சந்திக்க நேரிடும்.